சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. 12த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸாமு. பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. ஸ்டடி மெட்டீரியல். சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி, எல்லாமே இருக்கு. 90 மார்க் என்னென்ன கேட்பாங்க, இதில இருந்து தான் எல்லாமே வரும்னே சொல்லிர்றேன். ஆனா, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ்க்கு கிட்ட இருக்கு. நீங்க பாருங்க இப்ப ஸ்க்ரீன்ல. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப், சப்ளிமெண்ட் ரீடர், அப்புறமா வந்து போயம், பொயட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரெஃபரன்ஸு கான்டென்ட்ஸ், அப்புறமா வந்து சினானிம்ஸ், அன்டனிம்ஸ், அப்புறமா வந்து வேற என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. சம்மரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி டயலாக் ரைட்டிங்கு, லெட்டர் பேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு. ஸோ இதுலயும் இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க. லெசன் 1 குடுத்துட்டு, அதில என்னென்ன இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் இருக்கு, அப்படி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்ளோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சும்மா நீங்க ஓரலா பார்த்தீங்கனாலே போதும். நமக்கு எக்ஸாம் செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க. லெசன் 3, லெசன் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சினானிம்ஸ் முடிஞ்சு அடுத்தது பாருங்க. ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அ அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. ஜிஎஸ்டி, எம்பிஏ, ஐசியு, அப்புறம் எல்சிடி, என்ஆர்ஐ, ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்பிஐ கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால இதையும் வந்து பார்க்கலாம். 1 மார்க் கிடைக்கும். 1 மார்க்ன்றது நம்ம சீப்பா நினைக்க வேணாம். சென்டம் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு 1 மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட் அல்லவா? அடுத்து இப்ப கீழ பாருங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபாரின் வேர்ட்ஸ், அதாவது ஃபாரின் வேர்ட்ஸ் அமெரிக்கன் வேர்ட் கேட்பாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்றதும் வந்து இருக்கு பாருங்க. இதை மட்டுமே நீங்க படிங்க செல்லக்குட்டீஸ். 20 ஃபர்ஸ்ட் வரப்போற 1 மார்க்கும் சரி, மற்ற எல்லாமே நீங்க அசால்ட்டா எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. பட் ஃபுல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். ஓரலாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போயம்ல வந்து என்னென்ன படிக்கணும், ஏகப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த உங்கள் புக்குடைய பேஜ் நம்பர் ஆல்சோ இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படியே வந்து சொல்லலாம். பர்சனல் வேர்ப்ஸில் தொடங்கி வேர்பு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இல்லை அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த மெட்டீரியல் கொடுத்த இது வந்து நமக்கு வந்து கொடுத்தது யாருன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே நமக்கு மட்டும். இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன்னா ஒரு 15,000 20,000 பேர் பார்ப்பீங்க. அந்த 20,000 பேரில் ஒரு 200 பேர் இந்த மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு தேடுவீங்க. அந்த தேடல்கள் மூலமாக பல ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகலாம், நல்ல ஷேர் ஆகலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இதில் பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. பொயட்ரி கொஸ்டின் இப்போ பாருங்க. நான் இப்போ நல்லா ஜூம் பண்ணுற பாருங்க. ரெஃபரன்ஸ் கான்டென்ட்ஸ் இதான் வந்து கேட்பாங்க. பொயட்ரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா, இது அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏ டு ஜெட் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அப்படியே நம்ம தள்ளிக்கிட்டே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இல்லாததே கிடையாது செல்லக்குட்டீஸ். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து நமக்கு தேவையான கிராமரில் எவ்வளோ மார்க் வருது தெரியுமா? கிராமர் மட்டுமே கிட்டத்தட்ட 15லிருந்து 25 மார்க் வரைக்கும் வருது. அந்த 25 மார்க்கை நீங்கள் அசால்ட்டாக எடுக்கிற மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதோ இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் ரெஃபரன்ஸ் டு த கண்டென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களே. போயமு, பொயட்டு, ஆத்தர் நேமு, எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பக்காவாக எழுதுனீங்க. கீவேர்ட்ஸ் மார்க் இதுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின்ஸ், போயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரிலேருந்து ஒன்றா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க்னால் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். இப்போ நான் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. 2 ஜென்டில்மேன் ஓகேங்களா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்னால் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் 1 or 2 லைன், ஜஸ்ட் வெறும் 13 வேர்ட்ஸ், அதோட முடிஞ்சிச்சு. அது மாதிரி ஒரு லெசனுக்கும் ஒரு 2 மார்க்கை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து முடிஞ்சிச்சு. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்கங்க. அதாவது ஒரு லெசன்ஸுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிவிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா அழகாக நீட்டாக சென்னையை சேர்ந்த ஒரு ஸ்கூல் தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம விழுப்புரம் ஸ்டூடெண்ட் மூலமாக நமக்கு ஷேர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் பேராகிராஃப், ப்ரோஸ் உடைய பேராகிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏ நைஸ் கப் ஆஃப் டீ, ரொம்ப இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் 10 பாயிண்ட்ஸை போடுங்க. ஒன்றுத்துக்கு 2 லைன் எழுதுங்க, முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் போயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள்.
இதில் வந்து தேர்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் த வேர்ல்டிய ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ ஒன்றுமே சொல்கிறதுக்கு வந்து கிடையாது. அவ்வளோ நீட்டாக நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், புரிஞ்சுப்பீங்க. மேக்கிங் நோட்ஸ் சம்மரியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். மேக் நோட்ஸு, சம்மரி, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் 45 இப்போ பாருங்கள் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் எப்படி வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதை எந்த அழகாக நீட்டாக எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணி எழுதியிருக்காங்கன்றதையும் செக் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஸோ இதை விட வேறு எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்ட்டாக கேட்கக்கூடிய ஸ்பாட் எரர் இந்த இருக்கு பாருங்க. எங்கெங்கே என்னென்ன வந்து வரணும், எங்கே எந்த இடத்த சேர்க்கணுன்ற உட்பட எல்லாத்தையும் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அது ஸ்பாட் எரரே வந்து இருக்குது 100 எரர் கிட்ட. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் கிளான்ஸாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஈஸி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெட்டீரியலை தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாருமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். எல்லாருக்குமே மொத்தம் 50 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 50 பேஜஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சில குட்டீஸ். நன்றி. எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.